மகளே ஒத்து இப்படி வாடா. கட்டவேர்ல பாத்துக்கினே போவான், கட்டவேர்ல பாத்துக்கினே தான் வருவான். என்னுடைய மகள் ஆடவரையா ஏழு ஏழு எடுத்து கூட பார்க்க மாட்டான். கட்டவேர்ல பாத்துக்கினே தான் போய் டீச்சர் விழுந்தது. எப்போ விழுந்தது மகளே? என்னமா ஆடி பாடி மகிழ்ந்து வந்தியா? அப்ப மலரோடு போனே சந்தோஷமா ஆடனே பாடுறேன். இப்பொழுதுதான் என் மனமே மகிழ்ந்தது. அப்படியா? ஆமாப்பா. ஏய் ஆமா, பூக்காரன்னு ஒருத்தனை கூப்பிட்டாடா, எவனா பாத்துக்கிட்டாடான்னு. என்ன ஆச்சு? பூக்காரன 4 வீதியில தேடின கிடைக்கல. 5வது வீதியில ஒருத்தன் ஆட்டான் போயிட்டான். மல்லிகை பூ பூத்திருக்கு, அது பனியில நடந்திருக்கு. வருஷமெல்லாம் காத்திருக்கு, ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு. ஏய் யாரா நீ? ஐயா நான் ஒரு பூக்கார ஐயா. பூக்காரனா? ஆமா. பூக்காரனா அப்படி டிப்டாப்பா வர்றா? ஏன் பூக்கார டிப்டாப்பா வருது என்ன? ஏய் ஆ? வீதி வீதியா பூ விக்கிறவன் பூக்காரனா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருப்பாங்க? அது அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. பூக்காரனா நெத்தியில பட்டை அடிச்சு நடுப்புற குங்க வச்சு காவி வேட்டி கட்டின்னு ஒரு தட்டுல பூ எடுத்தாதான் பூக்காரன். இன்னும் உஞ்சாவதுக்கு நல்லா டிப்டாப்பா வந்துக்கிறீங்க. உத்தரமே பஸ் ஸ்டாண்ட்ல வா, பூக்காரன் கொட்டி உள்ள வச்சு வச்சுக்கிறான். அவன் வீட்டை போய் பாரு எப்படி மாறி கேக்குதுன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரனா வருவான். நான் பூ விக்கிறவன். நம்ம இருக்கிற இடம் எங்க தெரியுமா? எங்க இருக்குது? கிரேதாயுகம். கிரேதாயுகத்துல இருக்கிறப்பா யாரு அது? நான் பூலோகத்துல இருக்கிற கிரேதாயுகம் பேசுகிறேன். நம்ம எல்லாம் குறுக்கு குறுக்கு பேசுறேன். நீ பேச யாரவா பூ தானே விற்க வந்தா? சரி பூ எவ்வளவு? ஒரு முழம் 60 ரூபாய். ஐயோ ஐயோ அட பாய்ங்க, எங்கடா வச்சு ஆயிடுமா போறீங்க? 60 ரூபாய்க்கு ஒரு முழம் விற்பான். திருநா பண்ணிக்கிறாங்க, அவங்க சேர்த்து சொல்லுவாங்க. என்ன அதெல்லாம் உனக்கு தேவை. பூ எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன் நானு? 30 ரூபாய் தான் தருவேன். எங்கடா சேர்த்து போற பாய் அந்த பணத்தை டேய் மாளிகை கட்டி வச்சுக்கிறேன். 100 ரூபாய் 60 ரூபாய் முழங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்கலாம். 30 ரூபாய்க்கு தரேன்னு கேக்குறியா? நீ என்ன கேக்குறிய? மொத்தம் வாரி வாரி குத்துட்டு உன் நாட்டு நான் வீதி வீதியா பூ வித்துன்னு போறேன். இங்கிட்டு போய்க்கிறேன். வந்துக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா? என்னுடைய அரண்மனைக்குள்ள கேட்காத வரலாம். ஆனா என்ன பார்த்த பிறகு நீ போகவே முடியாது. இங்கேதான் நிக்கணும். 30 ரூபாய் தான் தருவேன். மாலை எவ்வளவு? 250 ரூபாய். ஐயோ ஐயோ என்னடா என்ன? ஏய் மாலைக்கு 100 ரூபாய் தான் தருவேன். எவ்வளவு? 100 ரூபாய் தான் தருவேன். அதாவது கொடுக்குறிய? அதுக்கு மேல கொடுக்கவே மாட்டேன். சரிதான். சரியா? ஆனா ஒண்ணு எத்தனை கொடுறோம்? டேய் ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? ஒரு நாளைக்கு இருந்தா நீ கேட்ட துட்டு வாரி குடுத்துட்டு இருப்ப போயிட்டு போறாங்க. சரி 48 நாளைக்கு தரணும். நீ 48 நாளா? ஐயா இந்த வேலைக்கு நான் கண்டிப்பா ஒத்து வரேன். சரி ஆனா ஒண்ணு என்ன, நான் பூ கட்டினா பூ எடுத்து கொடுத்து ஒரு ஆள் வேணும். இவனே ஒரு ஆளுக்காரன், இவனுக்கு ஒரு ஆள் வேணும். நான் போட்டா சும்மா குத்தா கூட எனக்கு வேணாது. இந்த நேரத்துல எங்கடா போய் தேர்றது ஆளு? சரி நீ பூ கொடுக்கறதா எப்படி தெரியுமா கொடுக்கணும்? பாயற்படி வெளியிருந்து தான் நீ கொடுக்கணும். அரண்மனைக்குள்ள இருந்து எங்க இல்லத்துல இருப்பவங்க என்ன வாங்கிக்குவாங்க? யார் வாங்கிக்குவாங்க? யார் வாங்கினா உனக்கு தான். நீ வந்த வேலை வரைக்கும் பாக்கணும். ரைட் தான். ஏய் யார் வாங்க தெரியுமா? என்னுடைய மகள் வாங்கிக்குவாடா. பொண்ணுக்கு தானா? என்னடா இல்ல பொண்ணுக்கு தான் கேட்டேன். நீ ஏன் கேக்குற? அதெல்லாம் அத கேக்குறது ஒரு தப்பா? என்ன பாவம் பொண்ணுக்கு தான் பையனுக்கு தான் கேட்க மாட்டாங்க. நீ கேட்க தேவையில்ல. நீ ஏன் கேக்குற? என்னவோ அது வரைக்கும் பாரு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். புரியுமா கண்ணு? சௌகரியமா? நல்லா இருக்கு. ஏய் சரி பூ தானே? என்னுடைய மகளே பூ எடுத்து கொடுப்பா. நீ பூ கட்டு ஜாக்கிரதை. என்ன வேலை வந்தியோ அத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி மகளே. அப்ப பூக்காரன் வந்தாமா? பூக்காரனா? பெரிய பூக்காரனா? பூக்காரன் தான். அப்ப காரி இல்ல. யார் வந்துருக்கு? ஆடவரை வந்துக்கிறாங்க, ஆம்பளைங்கள வந்துக்கிறாங்க. போங்கப்பா அப்படி எங்கடா நாங்க நாளை தெருக்க போறேன். எனக்கு ஆடவரே எனக்கு பிடிக்காது தெரியல உனக்கு. ஆம்பளைங்களை பார்த்தாவே நானு நாளை தெருக்க போயிடுவேன். எனக்கு பிடிக்காது தெரியல உனக்கு. ஏப்பா ஆம்பளைங்களா கூட்டு வர அரண்மனைக்கு? போப்பா அப்படி. உன்னையே பாக்குறதுக்கு 2 வாட்டி தான் பாப்பேன். காலையில ஒரு வாட்டி இப்போ ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அப்பனை பாக்குறதே 2 வாட்டி தான் பாக்குறேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்க பாக்குறேன் நான் உன்னை? நானும் போனாதான் காவலாளி இருந்தேன். அவனுக்கு பேரே மாத்திட்டேன். எதை மாத்தினே அப்படியே இரு. மகளே பூக்காரன் வந்திருக்கா. பொம்பளை எங்கேயும் கிடைக்கல. அப்படியே ஆடவன் தான் கிடைச்சிருக்கா. பூ எடுத்து சொல்றான்.
எடுத்து கொடு. ஆனா வாயற்படி வெளியிருந்து தான் நீ கொடுக்கணும், உள்ள இருந்து. அவன் வெளியிருந்து வாங்கிக்குவான், சரியா? மாலை பூவை கட்டி கொடுத்த பிறகு அவன் வெளியே இருந்து கொடுத்தா அரண்மனைக்குள்ள நீ வாங்கி போய் கண்ணுகா வனத்தில சேர்த்து விடு. அங்க மொத்த பூஜை முடிஞ்ச பிறகு எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். சரி, நான் போறேன். ஜாக்கிரதைமா. யாரோ அம்மா நானோட தாய் தந்தை தேடி வரேன். எங்க தேடி தாய் தந்தை கிடைக்கல. ஆனா உங்க தந்தை என்ன உரைத்தார்? கன்னிகா மடத்துல ஒரு அம்மா விரதம் இருக்கத்தான் சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுடைய தாயா இருந்தா என்ன செய்யறது? அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாலையும் பூ நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். எனவே சீக்கிரமா போய் சீக்கிரமா வாங்க. எங்க அப்பாக்கு தெரிஞ்சது எனக்கு தான் ரொம்ப வரும். சீக்கிரமா வாங்க. செய்ய வேண்டிய பூஜைக்கு பூ மாலை கொண்டு வர சொன்னேன். இதுவரை ஒருவருக்கான விடயம். சரி, இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். என்ன இது கன்னிகா மடம் வந்துட்டோம், எங்க தேடி அந்த அம்மா கிடைக்கல, எங்கதான் கௌரி கொடுத்துருக்காங்க தெரியலையே. மகனே ராஜா, எங்கெங்கயோ தேடி வரேன், எங்க தேடி கிடைக்கல. ஒருவேளை நீங்க என்னுடைய தாயா இருப்பில் நினைச்சு இங்க வந்தேன், உங்களை பார்த்த உடனே என்னையும் மீறி உங்களை அம்மா அழைச்சிட்டேன். நான் கூப்பிட்டது தவறாண்டா, தயவு செய்து மன்னிச்சிடுமா. மகனே ராஜா, இந்த பாவி நாடு உன்னை பார்த்து மகனே என்று அழைத்து மகனே என்று அழைத்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என்னம்மா? எனக்கு ஒரு மகன் இருந்தான்ப்பா. அவன் உயிரோடு இருந்திருந்தால் உன்னை போல வளர்ந்து வாழ்ந்து கொன்று பாதம் பெற்றது பிள்ளை. ஆனா என் பிள்ளை அவன் இப்படி உயிரோடு இருக்கின்றானோ அல்லது இறுதி விட்டன தெரியாது ராஜா, தெரியாது. அதனால்தான் இந்த பாவி என்ன அறியாமல் உன்னை பார்த்து மகனே என்று அழைத்து விட்டப்பா, மகன் என்று அழைத்து விட்டேன். அப்படின்னா நீங்க தாய் கிடையாதா? நாங்க ராஜா. அப்படி நாங்க தவறுதாம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரப்பா.
சென்றவர் காணவில்லையே வருவார் வருவார் என்று பணிமேல் விழுவித்து காத்து கொண்டிருக்கேன். என்னங்க சந்தோஷமா போனீங்க, வரும்போது எங்க சோகமா வரீங்க? கன்னியாகுமரத்துல இருக்காங்க அந்த அம்மா என்னுடைய தாயா இருப்பான்னு நினைச்சு அங்க போனேன். அங்க போனது தான் தெரியுது அவங்க என்னுடைய தாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் வருத்தத்தோட வந்து இருக்குமா. அப்படி எங்க இருந்தாலும் நம்ம இருவரும் இப்பொழுது சந்தோஷமா இருக்கலாங்க. ஆகட்டுமா. எப்படிமா பூஜைக்கு வந்த மலரேவா, என்னுடைய வேலை பார்த்தாயா? ஏய், ஆடவனே பாக்கலடா. ஆமாங்க. எப்படி அந்த பக்கமா உட்காந்துக்கின்னு ஆமா. நாளைக்கு மேல எடுத்து கொடுக்குற பூவை என்னுடைய வளர்ப்பா படிடா. ஆமா, ரொம்ப டிசிப்ளினா வளர்த்துக்கிறீங்க. இது நான் ஆங்கிலம் நம்பாது. ஒழுக்கமா வளர்த்துக்கிறீங்கன்ற பொண்ணா. இப்படியே போனா நல்லாதான் இருக்கும். ஆமா. என்னுடைய மகன் பூ எடுத்து கொடுக்கறதும் அந்த பூக்கார பையன் கட்டுறதும் ஆமா. கண் கொள்ளா காட்சி. ஆமாங்க. என்ன ஒரு விதம். சரி ஆகலாம், வா வா. செப்பேசி வந்த இளவோ இளவோ பவளம் பவளம் செம்பவளம். செக்கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம். செப்பேசி வந்த இளவோ இளவோ பவளம் பவளம் செம்பவளம். தேனில் மூடியே மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூ மலரும். எண்ணி வந்தது கண்ணில் இந்த மாதிரி யாரு விட்டு பொண்ணு இருக்காதுடா. பொண்ணு இராது. ஆமா, இவன் கட்டுறான் கட்டுறான் கட்டுறான், இன்னும் ஒரு மணி கூட கட்டலடா. எப்படி கட்டிக்கிறேன்? நூல் ஆகி போச்சேன்மோ. நூல் வாங்கி கொடுக்குறீங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். ஆமா. பூ மாலைய கட்டட்டும். ஆமாங்க. கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கட்டும். கன்னிகாமரத்துல இருப்பாள அவளுக்கு எனக்கும் கல்யாணம், எனக்கு கல்யாணம். போட்டு வா வா வா. சந்தோஷமா இருக்கணும். நம்ம யாராலையும் பிரிக்க முடியாதுமா. அப்படியே கட்டு. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் ஏடா பூ கட்டிட்டு ஆளையா காணோம். எங்கடா போறீங்க? யாரா பாத்தீங்களாமா நீங்க? பூ கட்டின ஆளுகளை காணுமே. எங்க போயிட்டாங்க? வீட்டுல போய் எங்கனா ஓடினாங்களா? மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் வீரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி கொண்டு இருக்கு மாமா. வீரிச்சு மயக்கும் சின்ன பொண்ணு உனக்கு எதுக்கு இப்படி புத்தியில் இருக்கு போமா. ஏய் நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கிறோம். ஆமா. ஆடவனுடைய குரல் கேக்குது, பாடல் வருது. எங்கிந்திரா வரும் பாடல். அழுகிறேன் கொள்ளுங்கிறேன் ஒரு ஆசையிலே அதுங்கிறேன் இதுங்கிறேன் ஒன்று பேச தோணலே நடையா நடந்தே நடையா கிடந்தே நினைக்கிறேன் நினைக்கிறேன். சிலுங்குங்க, சிலுங்குங்க. ஏய், முன்ன பார்த்த ஆம்பளை
சொன்னா இப்ப இளையராஜா மாதிரி அப்பா என் பண்ணு கூப்பிடுறா என் பண்ணு எங்க பாக்குறா அப்பா எனக்கு குளிர்ந்துப்பா அதனால நான் முக்கோடு போட்டு உட்காந்துக்கிறப்பா எனக்கு குளிர் தாங்க முடியலப்பா ஆனா அடுக்க மாடா வேக்காடாக்குதுன்னு விசிறி நடக்கிறாங்க குளிர்தா இவளுக்கு குளிர் தான் இல்லங்க எப்படா குளிரும் இல்ல வேது போடுது வேதா ஏய் மகளே போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு இந்த இல்லாத மன கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு இந்த இல்லாத மன கணக்கு ஏய் ஏண்டா ஒரு வாட்டி ஆம்பளை வரல ஒரு வாட்டி பொம்பளை வரல ஆமா என் மக ஒண்டியா இருந்தா 2 கால் தானே இருக்கும் ஆமா இப்ப பார்த்தா 4 கால் ஆகுது அந்த நீளம் அப்படி தெரிஞ்சுங்க நீளம் சரிப்பா ஓ இது நீளா அல்ல நிஜமா இப்ப பார்த்தா தெரிஞ்சு போதே பாம்பு 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 என் பண்ணியா கரெக்ட் பண்றியா ஏய் பிச்சைக்கார பையா உளிகிறடா இந்த ஆடை ஆபண்ணா செல்வியா திமிரா உனக்கு கூப்பிடுறா உன்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் எங்க வைத்த கண்ணிக்கு உன்னை சொல்லி குற்றமில்லை உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை பாவி அப்பா நான் கூப்பிடுறேன் இந்த ஆடு யாருக்கு அப்படி சொல்லாதப்பா கேட்க அப்படி உன்னை சொல்லாதப்பா மஞ்சாத்து போட்டு மறைக்கோ ஆமா அங்க அடிக்காத நான் உனக்கு வாங்கினா அட பூக்கார பையன் பிச்சைக்கார பையன் மாமான்னு கூப்பிடுறேன் என்
மாமான்னு கூப்பிட்டாரு. ஏய் ஆ? என்னடா கும்பறா ஏன்? ஆடி உண்ட ஆடி இறக்கோ அப்படி சொல்லாதீங்கப்ப. எப்படி சொல்லலாம் காலையில அப்படி சொல்லாதீங்க. பழத்தை கை கொண்டு போய் குளத்துல கை போ போவா. அங்க அடிக்காத. ஏன் அங்க அடிச்சா இங்க வலிக்கும். அங்க அடிச்சா ஆமா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும். இங்க அடிச்சாவா ஆமா, அங்க வலியா அந்த இரும்பு துண்டு இந்த காந்தகத்தை இழுத்து கொண்டது. இது இன்னைக்கு காந்தகமா ஆ? நேத்து அது காந்தகம் இன்னைக்கு இது காந்தகம் ஆமா. அப்ப அவரை அடிக்காதீங்கப்ப. வாயடா உத்தாங்க. அடி பாவி உன்னை நல்லவன் நினைச்சாடி பூ கட்டு வர ஐயோ நான் பார்க்க மாட்டேன் இதே குஞ்சுன்னு போற என் பொண்ண மேலே கலாய்காரன் இருக்குடா உன் பொண்ணு பூகாரனை தள்ளிவிடா வேலைக்கார பையனே எனக்கு ஆபத்து. ஏய் எவ்வளவு ஆனமணி உனக்கு பொத்தி பொத்தி வளர்ந்துருக்கு எனக்கு கொடுக்கிற பரிசு பொருள் இதுதானா ஐயோ வேணப்பா. வேணாமா ஏய் எவ்வளவு ஆனமணி அது படுவாவி அது சண்டாடி தாய் இல்லாத கொடியை நான் தீர்த்து வச்சிருந்தேன் தாய் இல்லையா என்று உன்னை தருதலையா விட்டு இருந்தா எப்படி எப்படியோ போயிருக்கு ஒரு குழந்தைக்கு தாய் இருந்து தந்தை போயிட்டான்னா எப்படியாவது தாய் காப்பாத்திடுவான் ஆனா தந்தை இருந்து தாய் போனாக்கா தந்தை என்ன பண்ணுவான் எங்கனா குடிச்சிட்டு ஊதாடுத்தனமா படுத்து கிடப்பான் நீ எங்கனா போயிட்டு இருப்பேடி அனாதையா உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் பத்தி பத்தி வளர்த்தேன் ஏன் தாய் குறையவே வரவே கூடாது என்று வளர்த்தேன் கை தட்டினா போதும் நீ 1000 தாதி பெண்கள் உனக்காக வருவாங்க பணிவிடை வேலை செய்வார்கள் அந்த பணிவிடை வேலையில என்னுடைய மகள் வீதியில நடக்கும் போது வீதியில இருக்க வேண்டிய கற்களும் முற்களும் என்னுடைய மகள் பாதத்திலே பட்டு அவள் காலில ரத்தம் வருமோ என்னவோ என்று பரிந்து அனைவரும் வரவேற்ப தாதி பெண்கள் வருவார்கள் மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து மலரையே தூவி விட்டால் அதிலே இருக்க வேண்டிய காம்புகள் புல் போல் குத்துமோ என்னவென்று காம்பை எல்லாம் எடுத்து பூவை இறைத்து அதன் மீது உன்னை நடக்க வைத்து அதான் பேசுகிற அதான் எங்க லவ் பண்ற என்னன்னா ஏய் எங்க வந்த ஆனா உன் வாங்கி வைத்து தூக்கலாம் ஏய் இவன் யாரு இவன் அப்ப நல்லா கேட்டுக்குங்க. கைக்கு நிறைந்த பொருளை விட கண்ணுக்கு நிறைந்த என் கணவரே எனக்கு போதும். இனிமேல் எனக்கு நீ தேவையே இல்லை. தேவையில்லை. அவன் வேணும் ஆமா, நேற்று வரை நானு நீ தேவையில்லை. அவர் தான் எனக்கு வேணும். நேற்று தினை வர உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்குவதற்கு இந்த தந்தை தேவை ஆனா இன்னைக்கு எப்ப அவனை பார்த்தியோ என்ன மொத்தமா மறந்துட்டு மொத்தமா எனக்கு நீ தேவையே இல்லை. அவன் தேவை தேவையில்லை. அடி பாவி நல்லா இருக்க போற இடம் கூட்டு சேரா போடுமா ஐயோ அப்படி நீ சொல்லாதப்பா. வாரியா? பாண்டி நீ அடுப்புப்பா. காலை ஆக்கிட்டு போ. வாய் நானே வாய்த்தேன். வாய் திறக்காத, அப்படியே வாய் வச்சு. என்ன நான் ஒண்ணு சொல்லலாம் என்ன சொல்லு அவனை விட்டுட்டான் வேற யாரும் அடிக்க மாட்டான் ஏய் எப்பொழுது கைக்கு நிறைந்த பொருளை விட கண்ணுக்கு நிறைந்த கணவன் நீ எப்ப சொன்னியோ இனிமேல இந்த உலகத்தை ஆகட்டும் உன்னையாகட்டும் ஐயோ அவன் பார்க்க கூடாது இப்பொழுது அப்பா. 2 கண்ணையும் நான் என்ன பண்ண என்னுடைய மகளை உன்னுடைய 2 கண்களால பார்த்து என் மகளையும் பார்க்க கூடாது இந்த உலகத்தையும் பார்க்க கூடாது என்னுடைய கரத்தில இருக்கும் இந்த தீனா உன்னுடைய 2 கண்களை என் பொண்ணா கேக்குது உனக்கு என் பொண்ணு எப்படி பாக்குறப்பாங்க என்னங்க என்னங்க நாங்க அத்தை விட்டுங்க பார்த்து என்னங்க என்னங்க ஏய் என்னங்க காப்பியா ஏய் அவன் பாத்தியா 2 கண்களும் அவனுக்கு இல்ல அவன் உன்னை பார்க்க போறது கிடையாது ஆகையால் இந்த நாட்டிலும் நீங்க இருக்கவே கூடாது நாட்டை விட்டு நாடு கடத்தப்படக்கூடியவர்கள் ஆகையால் நாட்டை விட்டு போகும்போது
நீ அணிந்து கொண்டிருக்கின்ற ஆடை ஆபரணம் இதெல்லாம் யாருடையது? என்னுடையது. ஆகையால் அனைத்தையும் கேட்டு கொடுத்து விட்டு நடைய கட்டு கைட்டு அப்பா கைட்டு நான் உள்ளதை சொல்லட்டுமா? சொல்லு வேற என்ன சொல்லு சொத்து இந்த ஊரறிய பாடட்டுமா? நான் உள்ளதை சொல்லட்டுமா? நான் அதை சொல்லட்டுமா ஒரு அரிய எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்ட. இன்னும் 2 பொருள் அப்படியே வச்சுக்கிறியே. ஏய், உனக்கு எதற்காக பூவு? உனக்கு ஏண்டி பொட்டு? உன்னுடைய கணவன் நான் பார்க்க போறான். குருட்டு பையன், அவனுக்கே கண்ணு இல்ல. ஆகையால் இந்த பூ போட்டு கூட உனக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூவை போட்டு எனக்கு தான் சொந்தம். ஆகையால் இதையும் எடுத்து நீ உனக்கு என்ன பொட்டு வேணும்? நீ எடுக்கிறியா? நான் எடுக்கிறேன். எடு. பொட்டு ஒண்ணு பூ ஒண்ணு மினிக்கு போய் ஒண்ணு அவனுக்கு தேட மாட்டேன். அப்பா எனக்கு சொந்தம் இல்லையா? எதுவுமே கடவுள் உயிரெடுக்கும் போது பூ போட்டு எடுக்க சொல்றீங்களே, யார் உயிரை இதெல்லாம் பழைய அவர் உயிரெடுத்து தானே அவனா? ஐயோ இப்படியே போனா பணக்காரன் வச்சுக்கின்னு பிச்சை எடுத்தா கூட யாரும் போட மாட்டாங்கடியே. அவரே அவனுக்கு சொன்னதில்ல. என்னது இது? இந்த பூ இன்று மாலையில மொட்டா இருக்கும், விடியற் காலையில இது என்னாகும்? பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். இந்த பூவை பறித்து ஆரமாக தொடுத்து தன்னுடைய கூந்தலில ஒரு பெண்ணு சூடிக்கிட்டு வழியா போறான்னு வச்சுக்கோ. இந்த பூவு கீழே விழுந்துட்டா மீண்டும் இந்த பூவை எடுத்து தலையில் வைப்பாங்களா? வீண்ட பூவு வீழ்ந்ததுதான். இந்த பூவையும் பொண்ணையும் ஒரு தட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக? பூ எப்படி பாதுகாக்கின்றமோ அதுபோல் ஒரு பெண்ணுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். பூவை
காலையில் வைத்து மாலையில் விதங்கி போகிறது. பொண்ணு ஒருத்தங்கிட்ட கற்பு கொடுத்தா அவனுடைய கதியை தாண்டி இந்த பூ உனக்கு பூ கேக்குது. ஏய் ஏய் வராங்க எங்க போய் இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுங்க. என்னுடைய மகன் என் பேச்சு கேட்டிருந்தாள்னா ஆமா திருமணத்தை எப்படி நடத்திருப்பேன்? ஆரவாரமா நடத்திருப்பேன். நெய்யாண்டி வேலைகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மின் விளக்குகள், மாவிளை தோரணம், எப்படியெல்லாம் என்னுடைய மகளுக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று மனைக்கோட்டை கட்டிருந்தேன். என்னுடைய மனைக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை விட்டார். ஆமா இவ இப்படியே இங்க இருக்கக்கூடாது. ஆகையால் இவளை நாடு விட்டு நாடு கடத்த வேண்டும். ஆமா நம்முடைய நாட்டில் இருந்தால் நமக்கு தான் கேவலம். ஆமாங்க இவன் நாட்டு விட்டு போக வேண்டும் என்றால் இவளுக்கென்று ஒரு பரிசு பொருள் எதுவுமே கொடுக்கவில்லை. ஆமா சீதனமாக தாய் வீட்டு சீதனம் கொடுத்தனுப்பல, சீதனமாக கொடுப்பது எதுவுமே கிடையாது. இவனுக்காக இப்ப சீதன பொருள் ஒன்னே ஓடுதான். அங்க கூட ஓடு என்னடா பெரிய தெருவு ஒரு ஊட்டல் பண்ணிருந்தீங்கன்னா அம்மா தாயானு கத்து அஞ்ச பத்த போடுவாங்க எடுத்துருவா. இந்த தெருவு போ சின்ன தெருவு ஒரு ஊட்டல் நின்று அம்மா தாயானு கத்து அஞ்ச பத்த போடுவாங்க மொத்தத்தையும் சேர்த்து எடுத்துருவா. காலையில 200 ரூபாய் பிளாக்ல போட்டு வைக்குது பக்கத்து ஊர்ல. ஆள் கொண்டு வாங்கி போட்டு வீட்டுக்கு போகலாம். எவ்வளவு கெட்டு காட்டுவேன். நான் ஒவ்வொரு வீதியாக சென்று ஒவ்வொரு இல்லத்திலேயே நின்று அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு நாங்க ஆகணும். ரொம்ப பொருத்தமா நான் கேட்டு அதை போட்டாக்கா அதுல நீ நோவாத நோம்பு கொண்டு போடுவேன். நான் எப்பேற்பட்டவன்? ஜனராக பிறந்தவன். உள்ள வச்சுக்கிற வந்து வாங்கிப்போம். ஆகையால் இதை நான் கொடுப்பனா? நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஓடிகாலிங்க அந்த ஓடிகாலிங்க நான் கொடுக்க மாட்டேன்டா. இந்த ஓட்டை நீ தான் கொடுக்கணும். நான் கொடுத்தான்னு வச்சுக்கோ என்னுடைய மொத்த சொத்து மொத்தம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடும். மீண்டும் இவங்க இங்க இறந்தாங்க. அடுத்த கண்ணு உங்க உனக்கு கண்ணு இருக்காது. போகும்போது நான் வந்து உரைக்கின்றேன். இந்நாட்டு மக்களே, இந்நாட்டு பெண்ணுதான் என்று நினைச்சு யாராவது 5-10 போட்டுங்க மக்களை பாம்பு போட்டு போச்சு புரிஞ்சாக்குறது. ஆட்டோ பாமா ஜண்டு பாமா பின்னால் போட்டு போற நாத்தடிக்கும். உனக்கு போறோம் வருவான்னு பாம்பு உனக்கு போட்டு உனக்கு சாவடிக்கிறது.